ஹரி டைரக்ஷன்ல விஷால், பிரியா பவானி சங்கர், சமுத்திரகனி, யோகி பாபு, மொட்ட ராஜேந்திரன், கௌதம் வாசுதேவ் நடிச்சு இப்போ தேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்க படம் தான் ரத்னம். காசுக்காக பொறுக்கித்தனம் பண்ணிட்டு சுத்துற பொறுக்கியா இல்லாம கொள்கைக்காக கொலை பண்ற ரவுடியா இருக்க விஷால ஒரு கேங் சுத்து போடுவாங்க. ஆனா அப்புறம் தான் தெரியும் அவங்க சுத்து போடுறது விஷாலுக்கு இல்ல, பிரியா பவானி சங்கருக்குன்னு. விஷாலுக்கு பிரியா பவானி சங்கரை பார்த்ததுமே ஒரு வித்தியாசமான ஃபீல் வரும். அவங்கள காப்பாற்ற ஆரம்பிச்சிருவாரு. அது என்ன ஃபீல்? அந்த கேங் ஏன் பிரியா பவானி சங்கரை கொலை பண்ண பார்க்கணும்? பிரியா பவானி சங்கருக்காக விஷால் ஏன் அவ்வளோ பண்ணணும்? ஃபைனலா என்னதான் ஆச்சுங்கிறது தான் இந்த ரத்னம். இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 36 minutes. படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 20 minutes செட் ஆக டைம் எடுத்தாலும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் போர் அடிக்காம ஸ்கிரீன் பிளே நல்லாவே என்கேஜிங்கா இன்டர்வல் வரைக்குமே டீசென்டாவே இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் நல்லா இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே அவ்வளோ லேக்ஸ், டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் டிராகியா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் டிபிக்கலா இருந்துச்சு. விஷால் ஒன் மேன் ஷோ தான். பிசிக்கும் செம, பெர்ஃபார்மன்ஸும் செம. பிரியா பவானி சங்கருக்கு இது ஒரு செம ரோல். படம் ஃபுல்லாவே விஷால் கூட டிராவல் ஆகுறாங்க. விஷாலுக்கு ஈக்குவலான ஸ்கோப்பும் இவங்களுக்கு இருக்கு. பெர்ஃபார்மன்ஸுமே செம. விஷால் ஏன் பிரியா பவானி சங்கரை பார்த்ததுமே அவங்களுக்காக இவ்வளோ பண்றாங்கிறதுல ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப்லயே அது ரிவீல் ஆயிடும். அண்ட் அதுக்கு முன்னாடியே நம்ம ஈஸியா ப்ரெடிக்டும் பண்ணிடுவோம். ஆனா அதை நான் இங்க ரிவீல் பண்ண விரும்பல. சமுத்திரகனி ரோலும் டீசென்டா இருந்துச்சு, பெர்ஃபார்மன்ஸுமே டீசென்டா இருந்துச்சு. யோகி பாபு பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஆஸ் யூஷுவல் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா காமெடிஸ் ஒரு சிலது மட்டும் தான் ஒர்க் ஆச்சு, ஒரு சிலது சுத்தமா ஒர்க் ஆகவே இல்ல. அதுவும் மொட்ட ராஜேந்திரன், யோகி பாபு காம்போல வர பாடி ஷேமிங் காமெடிஸ்லாம் வர்ஸ்ட், எப்போவோ எக்ஸ்பயர் ஆன காமெடிஸ். சர்ப்ரைஸா இன்னொரு காமெடி ஆகிட்டும் ஒரே ஒரு சீன்ல மட்டும் வராரு. சீரியஸா போயிட்டு இருக்கும்போது நடுவுல நல்ல காமெடி வச்சாலே கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். ஆனா இதுல அங்கங்க அன்வான்டான மொக்க ஜோக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் ரெண்டே சீன்ல தான் வராரு. ஆனா நீட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அந்த சீன்ஸுமே நல்லாவே இருந்துச்சு. தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் அண்ட் ஒரு சில சாங்ஸ் டீசென்டா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஆனா கேமரா ஷேக் சில இடத்துல ஓவர் டோஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சிங்கிள் ஷாட் சீக்வன்சஸோட மேக்கிங்குமே வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா ஆக்ஷன் சீக்வன்சஸ் இந்த ரத்னம்ல ஓவரா தான் இருக்கு. வயலன்ஸும் ரொம்பவே அதிகம். ட்ரெண்ட்ல பண்றங்கிற பேர்ல இவரும் தலையை துண்டா வெட்டுறது, கையை வெட்டுறதுலாம் டீடைல்டா வச்சு காமிச்சிருக்காரு. அண்ட் அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ்க்கு நடுவுல சம்பந்தமே இல்லாம நடுவுல ரோட்ல டிரைவிங்ல வந்தவர் மேல வெட்டி ஏத்துறது, ரோடோரமா இருக்க கடையை வேணும்னே ஓரமா போய் அடிச்சு காலி பண்றது, சண்டையே முடிஞ்சாலும் சும்மா நிக்கிற வண்டி மேல வெட்டி ஏத்துறதுன்னு தேவையில்லாம நிறையவே வேஸ்ட் பண்ணிருக்காங்க. சீரியஸா சண்டை போட போகும்போது ரிட்டன் வந்து சோறு போட்டு சாப்பிட்டுட்டு போறது அண்ட் டயலாக்ஸ்ல ஒரு சிலர்லாம் கிரிஞ்ச் மேக்ஸ். அதுவும் ஒரு சீன்ல ஆளை வெட்ட மனசு வரலன்னு சொல்லும்போது பூசணிக்காய துண்டா வெட்டலங்கிற மாதிரி சில எக்ஸாம்பிள் சொன்னதெல்லாம் முடியல யபா மூமெண்ட். பேட் வேர்ட்ஸும் நிறையவே இருக்கு. ஆனா தியேட்ரிக்கல் வெர்ஷன்ல மியூட் பண்ணிருக்காங்க. விண்டேஜ் ஹரி மூவிஸ்ல எல்லாம் பெரிய பிளஸ்னு சொல்லணும்னா அது எமோஷன்ஸ் தான். ஆனா அதுவுமே இங்க மிஸ்ஸிங். எமோஷனல் இம்பாக்ட் அவ்வளவா இல்ல, லாஜிக்ஸ் சுத்தமா இல்ல. நிறைய சீன்ஸ் ரொம்ப ஆர்டிபிஷியலா வேணும்னே திணிச்ச மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த சீன்ஸ்ல எல்லாம் ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸுமே கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலா பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆனாலும் அதுக்கப்புறம் இன்டர்வல் வரைக்குமே நல்லா ஸ்பீட் எடுத்து என்கேஜிங்காவே இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ரேரா ஒரு சில எமோஷன்ஸ் அண்ட் ஒரு சில சீன்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. அதை தவிர பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. வயலன்ஸும் பேட் வேர்ட்ஸும் தான் ட்ரெண்ட் நினைச்சுக்கிட்டு அதுல ரொம்ப ஒர்க் பண்ணாம ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நல்ல காமெடிஸ் அண்ட் எமோஷன்ஸ்ல எல்லாம் ஸ்கிரீன் பிளேல ஒர்க் பண்ணிருந்தா இந்த ரத்னம் இன்னும் நல்லாவே வந்திருக்கும். ஆனா இப்போ ஒரு ஆவரேஜ் டு அபவ் ஆவரேஜான படம் தான் இந்த ரத்னம். விஷால், பிரியா பவானி சங்கர் ஃபேன்ஸ் அண்ட் ஆக்ஷன் ஃபிலிம் லவர்ஸ் வேணும்னா ஒன்ஸ் இந்த ரத்னம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.